வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து சோசியல் மீடியாவில் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் போயிட்டுருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பொய்யா உண்மையான்னு தெரியல. ஒருவேளை பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கிறனால இது ஃபேக்கான நியூஸாக இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் நிஜமேலுமே வந்து ஃபுல் 3 hours ஆன படம் வந்து என்டையர் படமே லீக் ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் ஓகே, அது வந்து சென்சார் போர்டுகிட்ட போகும். சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அந்த படம் வந்து ப்ராப்பராக லான்ச் பண்ண முடியும். ஆனால் ஜனநாயகன் படம் என்ன ஆச்சுன்னா எப்பவும் போல் சென்சார் போர்டுக்கு போயிருக்கு. ஆனால் அவங்க அந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க, லான்ச் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. ஸோ சென்சார் போர்டு மீறி எப்படி இந்த படம் லீக் ஆச்சு, அது என்டையர் படம் பக்காவாக லீக் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன, இப்போ விஜய் வந்து எலெக்ஷனுக்கு இந்த படம் வந்து தெலுங்கோட ரீமேக்காக இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இது ஜனநாயகம் தான் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலே சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் ஓவர் ஹைப்போடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸு, நார்மல் பீப்புள் எல்லாமே, ஏன்னா லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எப்படி இப்படி லீக் ஆச்சு, அது ஃபுல் படம் கொஞ்சமாக இல்லாமல் ஃபுல் படமே எப்படி சென்சார் போர்ட் செக்யூரிட்டி மீறி எப்படி லீக் ஆக முடியும்? மக்களுக்கு நிறைய டவுட் வருது. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்போ சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோல் இருக்குது, பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து விஜய்க்கு லாஸ்ட் டைமில் அந்த கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போது ஒரு ப்ரெஷர் கொடுக்கலான்னு சொல்லி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு சிலர் இப்படி கருத்து வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது டிஎம்கேயோட சதியா கோடு இருக்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நமக்கு அஃபீஷியலாக நம்ம சொல்ல முடியாது, ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயே கூட இப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து விஜயோட டிவோர்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து த்ரிஷாவை கூட்டிகிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனது, இந்த மாதிரி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்தனால அதிலிருந்து வெளியில் வரக்கு இந்த மாதிரி அவருடைய படத்தை அவரே இப்படி லீக் பண்ண வச்சுருந்தா மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு அனுதாபம் வரும், விஜய் ஜெயிக்கும்னு நினச்சி அவரே இப்படி அவங்க டீமே இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஹீரோவோட உழைப்பு மட்டும் கிடையாது, டிரெக்டரோட உழைப்பு மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரு கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். எல்லா படம், இந்த படம் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி எந்த படமாக இருந்தாலும் ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான். ஒரு 10 மாதம் ட்ரை பண்ணி எல்லாத்தோட உழைப்பு அதில் இருக்கும். ட்ரை பண்ணி அது ப்ராப்பராக வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து லாபம், இல்லைன்னா அவங்களுக்கு பெரும் நஷ்டம். முக்கியமாக ப்ரொடியூசருக்கெல்லாம் இப்படி லீக் ஆச்சுன்னா பெரும் நஷ்டம். ஸோ இதுக்கு யார் காரணம், எப்படி ஒரு சென்சார் போர்டு செக்யூரிட்டி மீறி ஒரு படம் ஃபுல் படம் என்டையர் மூவியும் எப்படி லீக் ஆகும்? இது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு ஆக்சுவலி வந்து ஜனநாயகன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, பொங்கலுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, ஆகலை. சென்சார் போர்டு வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தாங்க, ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. ஸோ அந்த படம் வந்து லான்ச் ஆகாமல் இருந்தது ப்ராப்பராக. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்போ ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி வந்து ஃபுல் படமே எப்படி லீக் ஆச்சு? அந்த எல்லோரும் வந்து சென்சார் போர்டை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. பிகாஸ் செக்யூரிட்டி ஒரு படம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா அவங்க தான் ப்ராப்பராக செக்யூர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி லீக் ஆகும்? ஸோ இதுக்கு பின்னாடி என்ன அரசியலா? ஏன்னா அந்த படம் மோஸ்ட்லி முழுக்க அரசியல் பற்றி தான் இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது ஹைப்பாக இருக்கும். அது தெலுங்கோட ரீமேக்காக இருந்தாலும் அதில் வந்து விஜய் பேசுகிற கருத்து எல்லாமே பயங்கர ஹைப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு பிரச்சாரம் மாதிரி இந்த எலெக்ஷன் டைமில். ஸோ மக்கள் அதை பார்த்தாங்கன்னா விஜய்க்கு ஓட் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க டீமே இப்படி பண்ணாங்களா, இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து இந்த சமயத்தில் விஜய்க்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணாங்களா, யாருக்கும் தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் மக்கள் நாம் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக லீக்கான படத்தை போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது 1000 பேர்த்தோட உழைப்பு இருக்குது. உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.